அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பக்கம் தொண்டர்கள் சாறை சாறையாக வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் பெருமளவில் எதிர்பார்ப்பு நிலவுச்சு. தற்போதுதான் சற்று முன்னர் தான் இந்த மாநாடானது தொடங்கப்பட்டது. இந்த சூழலில் இப்பவே தொண்டர்கள்லாம் வெளியே கலைஞ்சு போகக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு பாரதத்தில் 3:30 மணியளவில் தொடங்கியது. இசை நிகழ்ச்சியுடன் மாநாடு தொடங்கியது. 3:47 மணிக்கு சரியாக விஜய் மாநாடு மேடைக்கு வந்தவுடன் அவர் நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்த பின்னர் தொடர்ந்து ராம்பாக் சென்றார். ராம்பாக் சென்ற பொழுது ஏராளமான தொண்டர்கள் அந்த ராம்பாக் மேடையிலேயே ஏறக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விஜய் கட்சி கொடியை ஏற்றி வைத்து உறுதிமொழி எடுத்த பின்னர் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக பேச தொடங்கியதும் பெரும் பகுதி கலைந்து செல்ல தொடங்கி இருக்கிறது. விஜயினுடைய பேச்சை கேட்பதற்கு முன்பாகவே வந்த தொண்டர்கள் தற்பொழுது கலைந்து செல்லும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. எவ்வளவு வேகமாக காலையில் வந்தார்களோ அதே வேகத்தில் தொண்டர்கள் வெளியேறுவதை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட இந்த மாநாடு நடைபெறும் திடலுக்கு வெளியேறக்கூடிய தொண்டர்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. விஜயனுடைய முதல் மாநாடு நடைபெற்ற விக்கிரவாண்டியில் கூட 5 லட்சம் பேர் வரை கூடியதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த 2வது மாநில மாநாடை பொறுத்த வரைக்கும் கூடியதே 2 லட்சம் பேர் தான் கூடியதாக ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது. வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட தற்பொழுது சாரசரையாக வெளியேறக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த மாநாடு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது.